ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிதம் படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2000ல ரிலீஸ் ஆனுச்சு. செப்டம்பர் 15ஆம் தேதி. இந்த படத்தோட டைரக்டர் வசந்த் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். இந்த படத்துல அர்ஜுன் சார், மீனா நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஜோதிகாவும் இந்த படத்துல வந்து இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அர்ஜுன் சார் வந்துட்டு மும்பைல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஆஃபீஸ்ல வந்துட்டு புகைப்பட கலைஞரா வந்து இருக்காரு. போட்டோகிராஃபரா வந்து இருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு டீச்சராகவும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அதே ஊரில் பார்த்தீங்கன்னா மீனா அவர்கள் வந்துட்டு ஒரு பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகையில் தான் அங்கே வந்து மீனா அவங்க வந்து மீட் பண்ணுவார். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து ட்ரெயினில் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி இருக்கும். இவர் வந்துட்டு உட்கார சொல்லுவார். அவங்க நின்றுட்டு இருக்கும்போது உட்காரங்கன்னா வேணான்னு சொல்லி வந்து மறுத்துருவாங்க. மீனா அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அந்த பையன் பேர் வந்து சிவா. அப்போது இவங்க வந்துட்டு அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி வரும்போது இவங்க வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்ப்பாங்க. யாரும் மீனா அவங்க வந்துட்டு வேணாம் அவரை மீட் பண்ணான்ற மாதிரி தவிர்க்க பார்ப்பாங்க. அது வந்து அர்ஜுன் வந்துட்டு அதை புரிஞ்சுட்டு சொல்லுவார், இங்கே பாருங்க நம்ம ஒரே ஊரில் இருக்கோம், அதனால மட்டும்தான் நம்ம வந்து போகும்போது வரும்போது எங்கேயாவது மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணுது. அதனால நான் வந்து உங்களையோ நீங்கள் வந்து என்னையோ வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்களும் அதோட போயிடுவாங்க. மீனாவும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை வந்து திருடிட்டு போயிடுவாங்க ட்ரெயினில் போகும்போது. அப்போது அதை பற்றி என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது அர்ஜுன் சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவார் மீனாவை. அவங்க அம்மா அப்பா 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மீனா அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து மருமகளாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சார் கிட்ட பேசும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் தான் மீனா அவங்க கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இந்த குண்டு வெடிப்புலாம் இருக்கும்போது அதை எடுக்கிறக்காண்டி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு இதில் வந்து அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிகாவும் அவங்களும் வெளியூரில் வந்து இருப்பாங்க, கோயம்புத்தூரில் வந்து இருப்பாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக சென்னை வந்திருப்பாங்க. வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் பார்க்குற வேலையில் வந்துட்டு ஜோதிகா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஏன்னா குண்டு வந்து எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அதை எடுக்க போகும்போது. அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் அர்ஜுன் சாருக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கனால சரி அவர் பிடிச்சி பண்ணுறாரு, நம்ம அதை எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் போயிட்டு தான் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு கல்யாணத்துக்காக சென்னை வந்திருப்பாங்க இல்லையா, அப்போது கோயம்புத்தூருக்கு வந்து வர சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து குண்டு வச்சுருக்காங்கன்ற மாதிரி. அப்போ இவர் வந்து போயிடுவார். ஆனால் ஜோதிகா வந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க, எதுவும் ஆயிரமோன்ற மாதிரி இருக்கும்போது இவருக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் அவர் கூட போன ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா கால் வந்து இல்லாமல் போயிருக்கும், ஒத்த கால். அதில் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு. அதை வந்துட்டு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லும்போது ஓகே நான் அந்த வேலையவே நான் ராஜினாமா பண்ணிடுறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையவே ராஜினாமா வந்து பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்துட்டு ட்ரெயினில் தனியாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல வந்து 2 ட்ரெயினும் வந்து ஏதோ ஒரு இது கோளாறுனால, ஒரு தொழில்நுட்பம் கோளாறுனால 2ம் வந்து ஒன்றா வந்து மோதி அதில் வந்து ஜோதிகா வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இவர் தன்னோட அம்மா அப்பா கூட வந்துட்டு மும்பையில் வந்து வசிச்சுட்டு வந்து இருப்பார். அதே மாதிரி மீனாவும் அவங்களுடைய ஒரு கதையை ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருந்திருக்கும். அவர் வந்து ஒரு பிராமினர். அதனால் இவங்களை வந்து வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவர் தான் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவரும் ட்ரெயின்ல போகும்போது தான் 2 ட்ரெயின் வந்து மோதி அவர் வந்து இறந்து போயிருப்பாரு. ஜோதிகா இறந்தாங்க இல்லையா, சேம் ஆக்சிடென்ட்ல தான் அவர் வந்து இறந்து போயிருப்பாரு. இந்த மாதிரி விஷயத்த அவங்க வந்து சொல்லுவாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் வந்து இல்லாதனால தான் அந்த வேலையை எனக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. இன்னொன்று வந்துட்டு இவர் வந்து இந்த பையன் வந்து எனக்கு பிறந்தவே கிடையாது, நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால தான் நான் வந்து போயிட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அர்ஜுன் சாருடைய ஃபேமிலி வந்துட்டு இவங்ககிட்ட பேசுவாங்க, நீங்கள் எப்படியாவது 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது இவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுவாங்க. தன்னோட மாமியார்கிட்ட போயிட்டு மாமியார் வந்து சொல்லுவாங்க, நான் தனியாக தான் இருக்கேன், நீ வந்து என் கூட இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் அவங்க பையனை கூட்டிகிட்டு அங்கே போயிடுவாங்க. அர்ஜுன் சார்கிட்டயே சொல்லாமலே போயிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ரொம்பவே எல்லாருக்குமே ஹர்ட் ஆயிரும். அவங்கள்ட்ட சொல்லாமல் கூட போயிட்டாங்களேன்னு. அர்ஜுன் சாரும் அதை விட்டுருவார். சரி ஓகே அவங்களுக்கு பிடிக்கல போல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அர்ஜுன் சாருக்கு மீனா அவங்களை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக போயிடுவாங்களா. இதில் என்னன்னா அவங்க இருக்கிற ஊருக்கு அர்ஜுன் சார் ஒரு தடவை போகிற மாதிரி ஒரு வேலை காரணமாக
போகும்போது தான் என்னன்னா மீனா வந்துட்டு மீட் பண்ணுவாங்க. அவங்க மாமியாரோட மீட் பண்ணிட்டு இந்த மாரி என் மாமியார் கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க மாமியார் வந்து எங்க வீட்டுக்கு நீ வந்து நாளைக்கு மதியம் சாப்பிட வாப்பான்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஆனா பஸ் வந்து பயங்கர டிராஃபிக்ல இருக்கனால அவங்க வீட்டுக்கு போக முடியாம ஆயிரும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடலான்ட்டு ட்ரெயின்ல ஏற போயிருவாரு. அப்பதான் சொல்லுவாரு, "நீ வந்து எங்க வீட்ல கூட சொல்லாம வந்துட்ட. அது அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி சொன்னதோட அவரும் கிளம்பி ஊருக்கு போயிருவாரு. இதோட நம்மளுக்கு இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க.